பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது திருவசனம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். பிரியமானவர்கள், இந்த திருவசனத்தில் கர்த்தர் அவருடைய ஆள் தத்துவத்தின் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் வாயினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். மனித வழக்கத்தின்படியாக அவர் பொய் சொல்லுவதோ அல்லது மனம் மாறுவதோ கிடையாது. அதே நேரத்தில் பக்தர்கள் வேறு இடங்களிலே இந்த மகிமையான தேவனுடைய அனுபவங்களை குறித்து அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாட்சி பகர்கிறதை நாம் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அவைகளை குறித்து சில காரியங்களை சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்தவர்களாக அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய வார்த்தைகள் நம்மை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை தேடி வந்தவர். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் தமக்குள்ளே அவர் ஒப்புரவாக்க சித்தம் வைத்திருந்தார். அதை நிறைவேற்றினார். இப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அவருக்குள்ளே ஜெய பலன் உண்டு. ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் இறுதி அதிகாரங்களிலே வாசித்து பாருங்கள். யோபு பல்வேறு பாடுகள் உபத்திரவங்களினூடே கடந்து செல்லுகிறார். கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவோடு பேசுகிறார். தன்னுடைய மகத்துவத்தை குறித்து, தன்னுடைய ஒப்பு நிகரற்ற வல்லமை, பலனை, சத்துவத்தை குறித்து பேசுகிறார். தன்னுடைய கிரியைகளை குறித்து பேசுகிறார். யோபு அதை கேட்ட பொழுது அவர் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார். யோபு 42:2 அவர் சொல்கிறார், தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் அதை செயல்படுகிறதில் அவர் மகிமையாய் செயல்படுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் பதிவிடுகிறது, அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர். நமக்காக காரியங்களை அவர் செய்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஜெயபலமானவராக இருக்கிறார். அவர் எல்லா தீமை நின்று உங்களை விடுவித்து உங்களை ஸ்திரப்படுத்தி தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு நம்மை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். பரலோகம், நித்திய ஜீவன் நமது இலக்கு. அதே நேரம் பூமிக்குரிய காரியங்களிலும் ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை சந்திக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கிறது. அவர் கடந்த காலங்களிலே நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவிலும் நாம் வளர்கிறோம். காணக்கூடாத அதரிசனமான மகிமையான பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்கிறதிலே வளர்கிறோம். வளர வளர ஸ்தோத்திரம், நம்முடைய எல்லைகளிலே அவரால் உண்டாகிற ஜெயம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, வழிகள் திறக்கின்றன, நன்மைகள் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். இதில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறதில் இன்னும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸோ
வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அப்படிப்பட்டதான வெளிப்பாடுகளினால் நிரம்பி இருக்கிறது. பாருங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதுக்கு முன்பதாகவும் ஓரளவுக்கு புரிந்து வைத்திருந்தேன். அதில் தேவனாகிய கர்த்தர் ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்ல ஸ்தோத்திரம். பூமியிலே தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் பாருங்கள், அவர் பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதி. ஸ்தோத்திரம். அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதியாக வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்குகள் நடுவிலே உலாவுகிறவராக வெளிப்படுகிறார். திருச்சபைகளை குறித்ததான காரியங்களை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறார். நிகழ்காலத்தில் என்ன விஷயங்களிலே அவர்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு யதார்த்தமான, உண்மையான, தெளிவுபடுத்துகின்ற ஸ்தோத்திரம். நம்மையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஜெயம் கொள்ளுதலின் வாழ்க்கைக்குள்ளே உணர்த்துவிக்கிற, ஊக்குவிக்கிற வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜெபத்தோடு வாசியுங்கள். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த 7 திருச்சபைகளுக்கும் எழுதும்போது அது முடிகிற இடத்துல என்ன சொல்லி முடிகிறது என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே தேவ திட்டத்திற்குள்ளாக ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அதிலே கர்த்தருக்கு முன்பதாக சரியான நிலைப்பாட்டிற்குள்ளே வரும்போது கர்த்தர் எப்படி ஜெயம் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே வெளிப்படுத்துகிறார். அதில் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு உள்ளவைகள். ஸ்தோத்திரம். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யதார்த்தமாக உண்மையை வெளிப்படுத்துகிறதாக, தெளிவுபடுத்துகிறதாக இருந்தது. இந்த காலத்திலும் அப்படியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம், அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். பிரியமானவர்களே, அதில் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஜெயிக்கிறவராக, எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தொடையின் மீது எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானவர். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். நாம் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய சத்தத்தை கேட்கிறதிலே நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையானவர்கள். ஸ்தோத்திரம். அதை அண்டர்லைன் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை அவரோடு இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது அவருடைய ஒத்தாசையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் வருகிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அழைப்பு, பிரத்யேகமான அழைப்பு உங்களுக்குள்ளே வரும்போது அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கடைசி காலத்தில் அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அவர் நமக்கு அவரை குறித்து இன்னும் கூடுதல் வெளிப்பாடுகளை கொடுத்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதிலே அவர் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வேதம் பதிவிடுகிறது. ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த அனுபவங்களினுடைய ஒவ்வொரு பரிசுத்தவானையும், ஒவ்வொரு பரிசுத்தவாட்டியும், ஒவ்வொரு விசுவாசியையும் நடத்தி செல்லுகிறார்.
அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை நடைமுறையிலே நாம் கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவரோடு கூட இருப்பதற்கு நாம் முதலே சொன்னபடி அந்த 3 காரியங்களும் அத்தியாவசியமாக இருக்கிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு, நம்மை உபத்திரவங்களிலே சிக்க வைத்து நம்மை மோசமாக்கும்படிக்கு அசுத்த ஆவிகள் போராடி கொண்டே இருக்கின்றன. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவர் ஜெயபலமானவர். அவர் ஜெயித்திருக்கிறார். முதலாவது அந்த உண்மை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே, நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே ஆவியானவர் இந்த நாளிலே எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பிழைத்திருக்கிறார். அவர் வெற்றி வேந்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 17வது அதிகாரத்தில் அவர் வெண்குதிரையின் மேல் ஏறி வெற்றி வேந்தராக சென்று கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவர் அங்கே யுத்தம்லாம் பண்ணினார் அப்படின்லாம் குறிப்பிடப்படல. அவர் போனாலே அவர் when he appears everything goes normal. Satan is defeated. அவர் வெளிப்படுகிற டயத்திலே தானே அங்கே எல்லாம் நார்மலாகி விடுகிறது. சத்துரு தோற்று போகிறான், கர்த்தர் ஜெயத்தை பெறுகிறான். ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ள மக்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு உண்மையை குறித்து அடுத்து சிந்திப்போம். இதில் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள், திகிலடையாதிருப்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தையை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பிசாசு உங்களை உபத்திரவப்படுத்த உங்களை இடம் கொடுத்திருக்கிறீர்களோ? ஸ்தோத்திரம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகும்படிக்கு ஸ்தோத்திரம் அங்கே காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ? தள்ளாடுகிறீர்களோ, தடுமாறுகிறீர்களோ? கர்த்தர் அதை மாற்றி போட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தரையிலே விழுவதில்லை. அது அனுப்பின காரியமாக வாய்ப்பு. ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் 2 இடங்களிலே அது 2-3 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சாமுவேலின் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழவில்லை. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அதே போல் யோசுவாவின் புத்தகத்திலே கடைசி அதிகாரங்களிலே வாசித்து பாருங்கள். யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் நிறைவேறாமல் போகவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். 3வதாக சாலமன் ராஜா அரியணையில் அமரும்போது சொல்லுகிறார், கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மீட்பின் திட்டத்தை துவக்கினார், நிறைவேற்றினார், இப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இதுதான் ஜெயசேனை. இதிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பதாக ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்து விடுவோம். ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட புதியதில் ஒரு சகோதரன், நான் சென்னையில் எப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் வந்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுவார். நான் அவரிடத்துல கேட்பேன். அவரும் என்னிடத்தில் சொல்வார், நேற்று வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன் பிரதர், நல்லா இருந்தது. நான் அவரிடத்துல கேட்டேன், பிரதர் நீங்கள் இவ்வளவு ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு. அவர் சொன்னார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பிரதர் நான் வந்து இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாது. ஆனால் நான் பார்க்குற வேலையிலே அதை ஒரு குறிப்பிட்ட அளவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே என்னால் இப்போதைக்கு அதை செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைக்கிற தேவன் ஜெயத்தை கொடுக்கும்போது அவரவர்களுக்கு உரிய காரியங்களிலே அவர்களை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார்.
அந்த பாரத்தை நாம் அந்த பொறுப்பை கர்த்தரிடத்திலே கொடுத்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ராஜா விருந்துக்கு கூப்பிடும் பொழுது எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்துட்றார். அந்த வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற சறுக்கல்களிலே நம்மை தாங்கி, அந்த கிருபையின் மூலமாக அவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நம்மை சுமக்கிறார். அடுத்து நம்மோடு தொடர்ந்து பேசும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாக நாம் வருகிறோம். ஸ்தோத்திரம். அதிலும் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், பக்தனாகி மோசே சொல்லுகிறார், நீர் எங்களோடு புறப்படாவிட்டால் எங்களை இங்கிருந்து கொண்டு செல்லாதிரும் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த பக்தனுக்கும் அந்த ஜனத்திற்கும் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அதே போல கர்த்தர் அந்த பக்தனுக்கு முன் சென்றார். இளைப்பாறுதலை வனாந்தரமான சூழ்நிலைகளிலும் கொடுத்தார். தொடர்ந்து கானான் தேசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ளும் கொண்டு சென்றார். தொடர்ந்து நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளும் மோசையை கொண்டு சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலே கர்த்தரே நமக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறார். சங்கீதம் 27:1 அப்படி சொல்கிறது, அவர் என்னுடைய ஜீவனின் பலனானவர். பாருங்கள், அவர் ஜெயபலமானவர். அவர் ஜெயிக்கிறவராக, ஜெயித்து கொண்டு இருக்கிறவராகவே முன் சொல்லுகிறார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அவருக்குள்ளே இருந்து அந்த பலன் அவருடைய அடியார்களுக்கும் வருகிறது. அரசன் தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஜீவனின் பலனாக இருந்தார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இதை அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அதிலே அவருக்கு அவரே பலனாக இருந்தார். பிரியமானவர்களை, இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அதிலே தேவன் வைத்திருக்கிற முன்னேற்றத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை படிப்படியாக நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதிலே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக உண்மையுள்ளவர்கள். ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ள கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். காரணம், நாம் எல்லோருமே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உண்மையுள்ள தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். ஆவியானவர் நமக்கு அதை உதவி செய்கிறார். யோவான் 14:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வோம். அவர் சகலவித சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். பாருங்கள், ஆவியானவருக்கு அந்த இடத்துல சத்திய ஆவியானவர் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர் ஆவியானவர். ஆவி என்று சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு ஆழ்த்தத்துவம் உண்டு, உணர்வுகள் உண்டு. அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அந்த சத்தியம்தான் உண்மை என்று அவருடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதிலே, அதை காத்து கொள்ளுகிறதிலே நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். யோவான் 8:32 பாருங்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 36 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியமும் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், குமாரன் நம்மை விடுதலையாக்குகிறார். ஸ்தோத்திரம். நம்மை நெருக்குகிற போராட்டங்கள். ஸ்தோத்திரம். யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 அவர் ஜெயிக்கிறவராகவே புறப்படுகிறார். ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தின் அக்னியிலே நாம் பங்கு பெற வேண்டுமென்றால், ஸ்தோத்திரம், இந்த ப்ராசஸ் அவசியமாக இருக்கிறது. அங்கே அதிகமாக அதை குறித்து குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தேவன் வைத்திருக்கிற ஜெயம் வர வேண்டும்.
தேவன் வைத்திருக்கிற காரிய சித்தி வர வேண்டும். அதிலே கர்த்தர் இந்த ப்ராசஸ் மூலமாக கொண்டு செல்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறிப்பிடும்போது 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அவரே முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு நமக்குள்ளே எவ்வளவு அவருடைய ஒத்தாசை தேவைப்படும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்பது கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கோம். நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். சத்தியம் என்பது தான் உண்மை, உண்மை என்பது தான் சத்தியம். அதை நம்ம திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும், வேலை தொழிலுக்கு அடுத்த காரியங்களில் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். உலகம் போகிற போக்குக்கு அல்ல, இச்சைக்குரிய பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதிலே சத்தியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களோடு பேச இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் பேசும்போது தான் உங்களுக்குள்ளே விடுதலை வாழ்வு பரிபூர்ணப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அதில் மாற்று வழி கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் வரும்போது தான் ஸ்தோத்திரம் அவருடைய சரீரமாக, அவருடைய சரீரத்தின் அவயவமாக நாம் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தில் உள்ள அக்னி நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. அதை மறந்து விடக்கூடாது. எனக்கு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மூத்த ஊழியர் அதை கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆதாமின் சரீரத்திலிருந்து தான் ஏவாள் எடுக்கப்பட்டார். அதே போல் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து தான் அவருடைய திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது, பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அந்த விழாவுக்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசிய நிருபத்தில் அது குறிப்பிடப்படுகிறது. அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். தெய்வீக பரிமாற்றம் நடைபெறுகிறது. அதற்கு ஒப்பாக நாம் இருக்கும்படிக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆவியானவர் செயல்படுகிறார். கிறிஸ்துவின் ஈவு நம்மிலே வளர்ந்து பெருகுகிறது. ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையுள்ள தன்மை. அப்படிப்பட்டவர்கள் தான் அவரோடு இருக்க முடியும். அவரோடு கூட ஸ்தோத்திரம் அவருடைய ஜெய முன்னேற்றத்திலே அவரோடு கூட சேர்ந்து நாமும் பங்கு பெற முடியும். பிரியமானவர்களே, மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்னுடைய கடந்த காலங்களை திரும்பி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். சறுக்கல்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நடுவிலே அவருடைய ஆவியானவர், அவருடைய வார்த்தையானவர், அவருடைய சத்தியம் நம்மை ஆதரிக்கிறதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் இன்று பூமியிலே ஜெயம் கொள்ளுகிற சந்ததியை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், வளர்த்திருக்கிறார், பயன்படுத்தி கொண்டு வர அந்த ஜெயபலத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உங்களை அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் ஸ்தாபனங்களில் கர்த்தருக்கு இடம் கொடுக்காத பகுதிகளை இன்னும் விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 1:24 வாசித்து பாருங்கள். அங்கே பக்தன் தேவ ஒத்தாசையினால் ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவே தேவனால் நமக்காக அவர் இந்த பூமியிலே வந்தார், இயேசுவாக. அவர் மூலமாக அவரே நமக்கு தேவ ஞானமும் தேவ பலனுமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஜெயத்தின் பலனும் அவருக்குள்ளே தான் இருக்கிறது. இன்னும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கென்றும் வைத்திருக்கிற இந்த பலன்களின் சோர்ஸாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதில் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிற காரியம், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும்.
பாருங்கள், கிறிஸ்து இயேசுவானவராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்தார். ஆனால் அவர் அதற்கு முன்பதாகவே இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகத்திலே அவர் தேவனாகிய கர்த்தருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக அமர்ந்து அவருடைய சமூகத்தில் நித்தம் களிகூர்ந்து கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலப்போஸ்தலன் கொரிந்திய நிருபத்திலே பிற்பகுதியிலே எழுதுவார், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்பட்ட போது ஸ்தோத்திரம் ஞான கண்மலையாக அவர்களோடு கூட சென்றார் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. அதே போல் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவானவர் இயேசுவாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம் அந்த கண்மலை முழு பூமியையும் நிரப்பிற்று என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம் அதே கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அதனால தான் பக்தனாகிய பவுல் அழகாக குறிப்பிட்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவானவரே நமக்கு பலனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அதே போல் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார், தேவன் தாமே உங்கள் தேவைகள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவாரா. ஸ்தோத்திரம் முழு வேதாகமத்திலும் கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகள் இருக்கிறது. இயேசுவாக இந்த பூமிக்கு வந்த பொழுது 3.5 ஆண்டுகளிலே அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதை நமக்கும் செய்ய அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவானவரையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவானவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கிறிஸ்துவானவரே தேவ ஞானமும் தேவ பலனுமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவ ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிறது, விளங்கி கொண்டு இருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதுக்கு தேவையான பலனையும் அவரே கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் ரகசியம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே ஜெயத்தின் அக்னியை அந்த வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். மறுபடி உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்களிலே பலன் தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறோம், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிற மனிதனும் பாக்கியவான். அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உடுருவன் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த விஷயத்திலே தேவனுடைய பலன் தேவைப்படுகிறது அதை தேவனிடத்தில் பெற கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவே தேவ பலனாக இருக்கிறார். இயேசுவாக தன்னையே இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மூலமாக அந்த கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே ஸ்தோத்திரம் நம்மால் பங்கு பெற முடியும். தேவ கிருபையினால் என்னுடைய ஊழிய பயணத்திலே நூற்றுக்கணக்கான சாட்சிகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலும் கர்த்தரே எழுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த அன்பை எதிர்பார்த்து கிடைக்கவில்லையோ அந்த அன்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த விஷயங்களிலே அவர்கள் பலவீனத்தோடு சிரமப்பட்டு கொண்டு இருந்தார்களோ அந்த விஷயங்களிலே பலன் கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த 1 கொரிந்தியர் 1:24 அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கீழே 31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. ஞானத்தை தருகிறார், பரிசுத்தத்தை தருகிறார், நீதியை தருகிறார். நீதி அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதில் நாம் பசி தாகமுள்ளவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும். மத்தேயு 5வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவரே நீதியாக இருக்கிறார். அதில் உபத்திரவங்கள் வந்தாலும் சந்தோஷப்படுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியிலும் கர்த்தர் அதில் அவருடைய நீதி செய்யப்படுகிறதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் அனுக்கிரகம் செய்வார். அவர் குறித்த வேலைகளில் பாருங்கள், இயேசுவானவர் மரித்து 3ஆம் நாள் தேவனுடைய நாம மகிமைக்காக உயிரோடு எழும்பினார். அதைத்தான் இந்த பூமி எங்கிலும் உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். தேவ ஞானத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையில் கிறிஸ்துக்குள் நமக்கு வைத்திருக்கிற பாக்கியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பலனை புரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். ஸ்தோத்திரம். அவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்றால் அது அவசியம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதிகளிலே நம்மை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்த அந்த காரியத்தை நினைத்து பார்ப்போம். உச்சபட்சமாக சிலுவையில் அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் விட்டு நம்மோடு கூட உறவாடும்படிக்கு மனித கோலமும் பின்பு அடிமை கோலமும் பின்பு மரண கோலமும் எடுத்து வெற்றி சிறந்தார். ஸ்தோத்திரம். அவர் ஒரு பக்கம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், உங்களையும் என்னையும் நேசிக்கும்படியாக ஸ்தோத்திரம் தன்னுடைய பலன் எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக ஸ்தோத்திரம் கொடுத்தார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஞானத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சுய புத்தி அல்ல, லௌகீக ஞானம் அல்ல. ஸ்தோத்திரம். ஜென்ம சுபாவத்தின் ஞானமும் அல்ல, இந்த உலகத்தின் வஞ்சக தந்திரமான ஞானமும் அல்ல. ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைய வேண்டும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஜெயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற புது ஜீவன் பரிபூர்ண ஜெயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிசய நிறைவேறுதல்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மகிமையான அற்புதங்களை நிறைவேறுதல்களை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் தவறான உலகத்தின் வஞ்சக தந்திர காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதை கர்த்தரிடத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இஸ்ரவேலின் ஜெய பலமானவர், தாவீதுக்கு உதவி செய்தவர், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தவர், ஏனோக்குக்கு உதவி செய்தவர், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தவர். இன்று நமக்கும் உதவி செய்ய அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இன்று விசுவாசித்து அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறவர்களோடு கர்த்தருடைய கரம் விளங்கும்படிக்கு செய்கிறார். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு செய்கிறார். அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஸ்தோத்திரம், அந்த கேட்டகரியில் ஒவ்வொருவரும் இருக்கும்படிக்கு உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் இரக்கம் இறங்கட்டும், தயவு இரக்கம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடந்த கால குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய தரிசனங்களின்படி, உம்முடைய நோக்கம் குறிக்கோள்களின்படி உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லிச்சோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஜெயத்தை குறித்த ஒரு புதிய தரிசனத்தை, ஸ்தோத்திரம், அது ஏற்கனவே உள்ள தரிசனம் தான், இன்று நமக்கு புதிதாக அதை வெளிப்படுத்தி இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருக்கே மகிமை செலுத்துங்கள். தேவனுக்கே மகிமை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது. உங்களை நெருக்குகிற போராட்டங்களிலே அந்த ஜெயத்தின் அக்னி உங்கள் மீது வெளிப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வேன் என்று திட்டமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், வேலை, தொழில், சொத்து, சுதந்திரங்கள், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு செய்வேன் என்று திட்டமாய் உணர்த்துகிறார். இந்த வெற்றி பயணத்திலே ஸ்தோத்திரம், அவரோடு கூட ஸ்தோத்திரம் நாமும் இணைந்து செல்லும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் தருகிறார். காரிய சித்தியை தருகிறார். அதிசய அனுகூலங்களை தருகிறார். நன்மைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார்.
தேற்றரவு உங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார். சமாதானம் பெருகும்படிக்கு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கணம் மகிமையார் எடுக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.